கிழக்கு மாகாணம் வித்தியாசமான பாதையில் பயணிப்பதற்கு நாங்கள் வழிவகுக்க மாட்டோம் என்று ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நாடு ஒரே பாதையில் போகின்ற போது கிழக்கு மாகாணத்தை மாத்திரம் வித்தியாசமான பாதையில் செல்வதற்கு நாங்கள் வழிவகுக்க மாட்டோம் என்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூறியிருக்கின்றார். தேர்தல் பிரச்சார நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அது தவிர இந்த நாட்டில் இனவாதத்தை வளர்க்க மாட்டோம், எமது மேடையில் இனவாதம் பேசுவதற்கு அனுமதி இல்லை. இன்று தென்னிலங்கையில் இருக்கின்ற அனைத்து மாகாணங்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது. அங்கு செல்லுகின்ற போதெல்லாம் கிழக்கு மாகாணம் என்னவாகும் என்கின்ற கேள்வியை கேட்கின்றார்கள். ஆகவே இது ஜனாதிபதி தேர்தல், நீங்கள் இந்த தேர்தலில் எனக்கு வாக்களித்து என்னை ஜனாதிபதி ஆக்குங்கள். அதன் பின்னராக பொது தேர்தல் வரும். அந்த பொது தேர்தலில் உங்களுக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுங்கள். அது தவிர நாடே ஒரே பாதையில் போகின்ற போது கிழக்கு மாகாணம் வித்தியாசமான பாதையில் பயணிப்பதற்கு நாங்கள் வழிவகுக்க மாட்டோம். அது தவிர ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு தௌபிக் உட்பட இருவரை நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு வாக்களித்து அனுப்பி வைத்தீர்கள். நீங்கள் கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். அவர்கள் நாடாளுமன்றம் சென்று செய்தது என்ன? கோட்டபய ராஜபக்சவின் அதிகாரங்களை அதிகரிப்பதற்காக 20வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது 20க்கு ஆதரவாக இவர்கள் வாக்களித்தார்கள். ஆகையால் இது தொடர்பாக நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இனிவரும் காலங்களில் உங்களுக்கு சரியான நபர்களை எதிர்வரும் பொது தேர்தலிலே நீங்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றம் அனுப்புங்கள். அதுதவிர நான் சிங்கள பகுதிக்கு சென்று வந்தால் பெருகராவை நிறுத்துவேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினர் சொல்லுகின்றார்கள். தானம் கொடுப்பதை நிறுத்துவேன் என்று பிக்குகள் சொல்லுகின்றார்கள். அதே வகையில் முஸ்லிம்கள் 5 வேளை தொழுவதை நிறுத்துவேன் என்று ஒரு பகுதியில் சொல்லுகின்றார்கள். அதுபோதாதென்று முஸ்லிம்கள் வர்த்தகம் செய்வதை நிறுத்துவேன் என்று கூறுகின்றார்கள். தாடி வளர்ப்பதை நிறுத்துவேன் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறான பல கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். ஒருபோதும் நாங்கள் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம். எமது மேடையிலும் இனவாதத்திற்கு சந்தர்ப்பம் அல்ல. அதே போல எமது ஆட்சியிலும் இனவாதத்துக்கான சந்தர்ப்பம் இருக்காது. நாங்கள் இந்த நாட்டை ஒற்றுமையாக இலங்கை என்ற ரீதியில் கட்டியெழுப்புவதற்கே முயற்சி செய்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த கூட்டத்தில் தற்பொழுது தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்காவிற்கு சிங்கள பகுதியில் பெரும் ஆதரவு இருக்கின்றது. சிறுபான்மையினரான முஸ்லிம்கள் தமிழ் மக்கள் இணைந்து வாக்களித்தால் அல்லது அதில் ஒரு பகுதியினர் வாக்களித்தால் அனுரகுமார திசாநாயக்காவின் வெற்றி என்பது உறுதியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் சிறுபான்மையின மக்கள் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாக நிற்கின்றார்கள். அதுவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தோல்வியின் விளிம்பில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான களச்சூழலிலே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இவ்வாறு பேசியிருக்கின்றார். எனவே தேர்தல் காலங்களில் அதிகளவான வதந்திகள், அதிகளவான கட்டுக்கதைகள் பரவி வருகின்றது. ஆகவே அது தொடர்பாக மக்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொண்டு அது சார்ந்த முடிவெடுக்க வேண்டும். அவற்றை தாண்டி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக என்ன விடயத்தை கூறியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆனால் வெளியிடப்பட்டிருக்கின்ற விஞ்ஞாபனங்களை பார்க்கின்ற போது தமிழகத்தில் இருப்பது போல சில இலவச திட்டங்கள் அல்லது சம்பளம் அதிகரிப்பு தொடர்பான விடயங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பளத்தை எப்படி அதிகரிப்பீர்கள்? நாடு தற்பொழுது இருக்கின்ற சூழலில் இருந்து உங்களால் திடீரென ஜனாதிபதி எலெக்ஷன் முடிந்த உடனே சலுகைக்கு எவ்வாறு செல்ல முடியும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டை மீண்டும் பங்குரோத்தை நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வழிவகைகளை இந்த தேர்தலின் ஊடாக நடந்து விடுமோ என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே சலுகைகளை தாண்டி சரியான நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டமிடலுடன்